இனிமையானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே, பிரியமானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே. கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே, கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே. இனியவளே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. சொல்லுவோம், ஆண்டவரே உன்னத தேவனே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் என்று சொல்லுவோமா? அவரை உயர்த்துகிற இடத்துல அவர் வாசம் பண்ணுகிற தேவனா இருக்கிறாரே. ஓசனா உன்னத தேவனே, ஓசனா ஓசனா ஓசனா. சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே, ஓசனா ஓசனா ஓசனா. ஆண்டவரே எங்களை உம்முடைய கரத்துல தருகிறோம் ஐயா. எங்கள் குடும்பத்தை நடத்துவதற்கு, எங்கள் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு, எங்கள் வேலைகளை செய்வதற்கு கர்த்தர் இந்த நாளிலே நீர் எங்களை பலப்படுத்தும் என்று சொல்லி கேட்போம். கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார், அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், அவர் உங்கள் கரங்களை பிடித்து உங்களை நடத்துகிறார். நன்றி ராஜா. கிராம மிஷனரி இயக்கத்தின் சார்பாக உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய ஆண்டில் புதிய பொலிவுடன் இனியவளே என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. இந்த நிகழ்ச்சி இல்லத்தரசிகளாக இருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இனிய விருந்த அமையும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க. செய்திக்கு கடந்து போகிறதுக்கு முன்னாடி ஜெபத்தை பற்றின ஒரு சின்ன குறும்படத்தை நம்ம பார்த்துட்டு வந்துடலாமா? இதோ உங்களுக்காக. மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர். வாங்கக்கா. ப்ரேயர் பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ற மாதிரி வந்துட்டனோ? அப்படிலாம் இல்லக்கா, உட்காருங்கக்கா. ஏங்கா அண்ணன் ப்ரேயருக்கு வரல? உடம்பு எதுவும் சரியில்லையோ? இல்லக்கா, அவருக்கு ஒரு வாரமா உடம்பு சரியில்லைக்கா. ஒரு வாரமாவா அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை? அப்போ ஒரு வாரமா அண்ணன் வேலைக்கே போகலையா? ஆமாக்கா, ஒரு வாரமா அவருக்கு உடம்பு சரியில்லை, அதான்க்கா வேலைக்கு போல. அப்போ வீட்டு செலவுக்குலாம் என்னக்கா பண்றீங்க? அண்ணனுக்கு தேவையை ஏசப்பா பார்த்து அற்புதமா நடத்துறாங்கக்கா. வாங்கக்கா. சூசன், எனக்கு ஒரு பிரச்சனைப்பா. அக்கா ஏன் படபடப்பா இருக்கீங்க? முதல்ல உட்காருங்க, பேசுவோம்.
என்னக்கா பிரச்சனை? அக்கா அது கொஞ்சம் அவங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுங்க, ரொம்ப பதட்டமா இருக்காங்க. அக்கா தண்ணி குடிக்கிறீங்களா? இந்தா கொண்டு வரேன்க்கா. சரி சூசன். அக்கா இந்தாங்க குடிங்க. இப்ப சொல்லுங்கக்கா, என்ன பிரச்சனை? அதுவா சூசன், எங்க வீட்டுக்காரங்க வேலை பார்த்துட்டு இருந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால அவங்களுக்கு வேலை இல்லாம போயிட்டு. அப்படியாக்கா, இதான் பிரச்சனையா? இந்த வேலை இல்லாட்டி என்ன, ஏசப்பா இன்னொரு வேலை தருவாங்கக்கா. அவர் வேலையை நம்பிதான் ரொம்ப பிளான் பண்ணி வச்சிருந்தேன். இப்ப வேலை இல்ல. ஏசப்பா என் வாழ்க்கையிலேயே இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. ஏக்கா உங்க வீட்டுக்காருக்கு வேலை போனதுக்கு ஏசப்பா என்னக்கா செய்வாரு? ஏசப்பாவை நம்பி தானே வாழ்றோம். இப்ப இடையில என் வீட்டுக்காருக்கு வேலை போனா நான் என்ன பண்றது? அக்கா வீட்டுக்காருக்கும் தான் உடம்பு சரியில்லை. ஒரு வாரமா வேலைக்கு போல. ஆனாலும் அக்கா மனமகிழ்ச்சியா பாட்டு பாடி ஜோம் பண்ணி ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. பியூலா, சூசன் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை, ஆனா என் வீட்டுக்காருக்கு அப்படியா? வேலையே போச்சு பியூலா. ஏக்கா உங்க வீட்டுக்காருக்கு இன்னைக்கு தானே வேலை போச்சு. ஏசப்பாவால ஒரே நாள்ல எல்லாத்தையும் மாத்த முடியும். அக்கா, ஒரு வாரமா எங்க வீட்டுக்கார் வேலைக்கே போலக்கா. ஆனா ஏசப்பா ஒவ்வொரு நாளும் அற்புதமா வழி நடத்துறாருக்கா. நாளைக்கே உங்க வீட்டுக்காருக்கு நல்ல ஒரு வேலை கொடுக்க முடியும்க்கா. அவங்க வீட்டுக்காரும் ஒரு வாரமா வேலைக்கு போலக்கா. ஆனாலும் அவங்க அற்புதமா ஆண்டவர் நடத்துறாருன்னு சொல்றாங்கல்லக்கா. நீங்களும் ஆண்டவரை விசுவாசிங்க, உங்க வாழ்க்கையிலயும் ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஏசப்பாவை நம்பி மனமகிழ்ச்சியா இருங்கக்கா, அவர் எல்லாமே செய்வாரு. பைபிள்லயும் அதுதானக்கா சொல்லுது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருங்கள், அவர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதலை நிறைவேற்றுவார்னு சொல்லுதில்லக்கா. பியூலா, இப்ப நான் என்ன செய்ய? இப்ப ஒண்ணும் இல்லக்கா, நம்ம பாட்டு பாடி சந்தோஷமா ப்ரேயர் பண்ணுவோம். நீங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள ஏசப்பா பெரிய அற்புதம் செய்வாருக்கா. சரி சூசன், நீ சொல்றத நான் கேக்குறேன். பியூலா, நீ சொன்ன மாதிரி நானும் ஏசப்பாவை நம்புறேன். ஏசப்பா என் வாழ்க்கையில அற்புதம் செய்வாங்க. நம்ம ஜெபம் பண்ணுவோம். தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவராய் தினம் தினம் அற்புதம் செய்தீர். தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவராய் தினம் தினம் அற்புதம் செய்தீர். ஐயா தினம் தினம் அற்புதம் செய்தீர். ஐயா தினம் தினம் அற்புதம் செய்தீர். ஆண்டவரே ஏசப்பா, என் ஜெபத்தை கேட்டீங்களே, உமக்கு நன்றி ஏசப்பா. என்னங்க ஏதோ லெட்டர் வச்சு படிச்சுட்டு இருக்கீங்க? அதுவாப்பா, அதான் உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன். ஒரு மீடியா கம்பெனிலேருந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடச்சிருக்குப்பா. அப்படியாப்பா? இப்போதான் நான் பியூலா வீட்டில் ஜோம் பண்ணிட்டு வந்தேன். அதுக்குள்ள ஏசப்பா அற்புதம் செஞ்சுட்டாங்க. ஏசப்பா உங்களுக்கு நன்றி. ஆமாப்பா, விஎம்எம் மீடியாங்கிற ஒரு பெரிய கம்பெனி. நான் முன்னாடி வேலை பார்த்தல, அதோட இது நல்ல வேலை. அந்த பெரிய கம்பெனிலேருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்குப்பா. அப்படியாப்பா? உன் ஜெபத்தையும் கேட்டு என் ஜெபத்தையும் கேட்டு இப்போ அற்புதம் செஞ்சிருக்காரு. இப்போ ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? சரிங்க. குடும்ப பெண்களாக இருக்கிற நமக்கு பலவிதமான கவலைகளும் கஷ்டங்களும் நம்மளை அழுத்துறது உண்மைதாங்க. ஆனால் அதற்கு மத்தியிலும் நம்ம ஜெபித்து எப்படி சந்தோஷமாக வாழலாம் அப்படிங்கிறத நம்ம ஜெபா அக்கா செய்தி கொடுக்க வராங்க. அதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாமா? இந்த செய்தி நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்க போதுங்க. வாங்க தேவ செய்தியை கேட்போமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த ப்ரோக்ராமை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாள்ல இருந்து பெண்களுக்கென்று ஒரு சிறப்பு நேரத்தை ஒதுக்கி அவர்களுக்கென்று சிறப்பு நிகழ்ச்சிகளை போட வேண்டும் என்று சொல்லி தேவன் எங்களுடைய உள்ளத்துல பாரப்படுத்தினார். அநேக குடும்பங்கள்ல பெண்கள் கவலையோடு கண்ணீரோடு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கிராமத்துல நாங்க சந்திக்கிற பெண்களா இருக்கட்டும், இன்னும் ஆண்டவரை அறிந்த பெண்கள், விசுவாச பெண்கள்,
அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய நேரம் அவங்களுக்கு வருகிற பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போய் வீட்டில் அமர்ந்து 4 சுவருக்குள்ள முடங்கி கிடக்கிறத நாங்க பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பெண்களுக்காக தேவ சமூகத்துல காத்திருந்த பொழுது தேவன் இப்படிப்பட்ட புரோகிராம துவங்கும்படி தேவன் எங்களோடு பேசினார். ஆகவே இந்த காரியங்களை நாங்கள் ஜெபத்தோடு ஆயத்தப்படுத்தி உங்கள் மத்தியிலே நாங்கள் தொகுத்து வழங்குகிறோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்க பாருங்க. தேவ சமூகத்துல நீங்கள் அமர்ந்திருங்கள். தேவன் நிச்சயமாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்களுடைய மனதில் இருக்கிற கேள்விகள், உங்களுடைய எல்லா இருதயத்தின் ஏக்கங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தேவன் பதில் கொடுப்பார் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒரு அழகான ஒரு வாக்கியம் உண்டு, பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படின்னு சொல்லி. கண்கள் இருளடைந்தால் வாழ்வு இருளடையும். நமக்கு ஒரு 40 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா நம்முடைய கண்ணில் இருக்கிற பவர் குறைஞ்சிருது. பைபிளை முந்தி மாதிரி நார்மலாக வாசிக்க முடியல. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பெக்ஸ் போட்டு, நம்ம பவருக்கு ஏற்ற மாதிரி லென்ஸ் போட்டு நம்ம பைபிளை வாசிக்கும் பொழுது அது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஒருவேளை கண்கள் இருளடைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையே இருளடையும். பெண்களாகிய நீங்கள் கண்களுக்கு ஒப்பானவர்கள் அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து சொல்கிறோம். உங்கள் கண்கள் இருளடையவே கூடாது. எப்பயுமே வெளிச்சமுள்ள கண்களாய், பிரகாசிக்கக்கூடிய கண்களா, தெளிவான கண்களாக மாறணும்னு சொல்லி இந்த வேளையில் உங்களை வாழ்த்துகிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு பெண் கல்வி கற்றால் அப்படின்னு சொன்னால் அது சமுதாயத்திற்கே ஆசீர்வாதத்தை கொண்டு வருமா. ஒரு ஆண் மகன் படித்தவங்களா இருந்தா அப்படின்னு சொன்னால் அது அவங்களுக்கு மட்டும்தான் அது ஒரு ஆசீர்வாதத்தை உயர்வையும் கொண்டு வர முடியும். ஆனால் ஒரு பெண் ஒருத்தி படித்த ஒரு பெண்மணியாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாகவே அது அவங்களுடைய குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். குடும்பம் மட்டுமல்ல, திருச்சபை மட்டுமல்ல, சமுதாயம். அப்படியாக அவங்க படித்த அந்த காரியத்தை, கற்றுக் கொடுத்த காரியத்தை மற்றவங்களுக்கு பறைசாற்றுகிறவங்களா பெண்கள் மாத்திரம்தான் காணப்பட முடியும். அப்போ உண்மையாகவே நீங்கள் கொடுத்து வச்சவங்க தானே. வேதத்தில் நிறைய பெண்களை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அவங்களுடைய வெற்றியாக இருக்கட்டும், அவங்களுடைய தோல்வியாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒளிவு மறைவின்றி நமக்காக தான் எழுதி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு பெண்களும் அவங்க நடந்து வந்த பாதைகள், அவங்க கடந்து வந்த காரியங்கள், அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க சந்தித்த சவால்கள் எல்லாம் ஆண்டவர் நமக்கென்று எழுதி வைத்திருக்கிறார். பெண்களே இல்லாம இந்த வேதத்தை ஆண்டவர் எழுதி வைத்திருந்தார் அப்படின்னு சொன்னா இப்படிப்பட்ட ஒரு நேரம் நமக்கு கொடுத்திருக்கவே நாங்க மாட்டோம். நீங்க முக்கியமானவங்க. வேதத்துல எத்தனை பெண்களை ஆண்டவர் பயன்படுத்தி அவங்கள கொண்டு பெரிய காரியங்களை செய்திருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சின்ன வயதுல இருக்கிற நாகமான் வீட்டு வேலை பார்த்த அந்த சிறுமியா இருக்கட்டும், 84 வயதான விதவையான அண்ணாலா இருக்கட்டும், வயதான பெண்மணிகளும் ஆண்டவருக்கு தேவை. சிறு டீனேஜ் கேர்ளா இருக்கிற அவங்களும் ஆண்டவருக்கு தேவை. பாவியா இருக்கிறவங்களும் ஆண்டவருக்கு தேவை. பரிசுத்தவாட்டியா இருக்கிறவங்களும் ஆண்டவருக்கு தேவை. ஆண்டவர் ஒருவரையும் புறம்பே தள்ளாத தேவன். நீங்க உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்துல மனம் உடைஞ்சு போய் என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, என்னால என் கணவரால, என் பிள்ளைகளால, எங்க மாமனார் மாமியாரால தொல்லையை அனுபவிச்சுட்டு கண்ணீரோடு நான் ஓடிக்கொண்டிருக்கிறேனே, என் வாழ்க்கையில இந்த சூழ்நிலை எப்போ மாறும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்குறீங்களா? ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன். எல்லாவற்றிலையும் அவரை நீங்க பிடித்து கொள்ளும் பொழுது, அவரை நீங்க சார்ந்து கொள்ளும் பொழுது அவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். பெண்கள் பலவீனமான பாண்டம் சொல்லி வேதம் சொல்லுது. ஆனா அந்த பலவீனமான பாண்டமும் கர்த்தருக்கு தேவையா இருக்குது. அந்த தெபோராள் யுத்தத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பாராக் ராஜா அவங்கள கூப்பிடுறாங்க பாருங்களேன். அவங்க ஒரு குடும்ப பெண்மணி தான். அவங்களுக்கு என்று ஒரு குடும்பம் இருந்தது. அவங்க ஒரு தீர்க்கதரிசியா இருந்தாங்க. அவங்க ஒரு நியாயாதிபதியா இருந்தாங்க. எவ்வளோ ஒரு ஒர்க்கு, அவங்கள கையில நிறைய பொறுப்புகள் இருந்தது. ஆனாலும் அந்த ராஜா அவங்கள விட்டு வைக்கல.
நீங்க வந்தாதான் யுத்தத்துல எங்களுக்கு ஜெயம் கிடைக்கும், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அழைச்சிட்டு போறாங்க. ஒருவேளை நீங்களும் இந்த கடைசி காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்ல, நீங்க செய்யற காரியம் ஆண்டவருக்கு தேவை. நீங்க ஆண்டவர் சமூகத்துல யுத்தம் செய்கிற ஒரு பெண்மணியா, யுத்தத்துல போராடி ஜெயத்தை கொண்டு வருகிற ஒரு பெண்மணியா நீங்களும் ஆண்டவர் தேவைன்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. இந்த நாள் நம்ம ஜெபங்கிற தலைப்புல இந்த நாள் ப்ரோக்ராம் ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். இந்த ஜெபங்கிற தலைப்பின் மூலமா ஆண்டவர் நிச்சயமாவே ஒவ்வொரு செஷன் மூலமாவோ உங்களோடு பேசிக்கொண்டே இருப்பாருன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளே ஒரு தேவ செய்தியை நம்ம கேட்க போறோம். அந்த தேவ செய்தியிலையும் ஜெபத்தை முக்கியத்துவப்படுத்தி அவங்க வாழ்ந்த ஒரு விதவை தாயை குறித்து நம்ம பார்க்க போறோம். அவங்க யாருன்னு சொல்லி கெஸ் பண்ணியிருக்கிறீங்களா? அவங்க ஆண்டவருடைய ஆலயத்தை விட்டு பிரியாத ஒருத்தவங்களா இருந்தாங்க. கொஞ்ச நாட்கள் அவங்களுடைய கணவனை இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு பிள்ளையெல்லாம் இல்லை. ஆனாலும் ஆண்டவரை தேடுகிற ஒரு பெண்மணியா இருந்தாங்க. அவங்க யாரு? விதவை அன்னாள். அன்னாள் சொல்லி 2 பேரை நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அவங்க 2 பேருமே ஜெபிச்சு ஆண்டவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவங்க தான். குழந்தை இல்லாத அன்னாள் தேவ சமூகத்துல விழுந்து கிடந்து ஜெபித்து மனம் கசந்து அழுதாங்க. வெகு நேரம் ஜெபித்தாங்க. போராடி தேவ சமூகத்துல காத்திருந்து ஒரு பெரிய தீர்க்கதரிசியான சாமுவேலை பெற்றுக்கொண்டாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த அன்னாள் யாரு அப்படின்னு சொன்னா, இயேசு பாலகனை ஆலயத்துக்கு கொண்டு வரும் பொழுது அந்த இடத்துல அவங்கள கையில வாங்கி அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு ஆண்டவரை துதித்த ஒரு அன்னாளை குறித்து நம்ம பார்க்க போறோம். அன்னாள் அப்படிங்கிற பேருக்கான அர்த்தமே என்ன அப்படின்னு சொன்னா, தேவனுடைய கிருபை அப்படிங்கிறதான். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நிச்சயமாகவே கிருபை பெற்றவங்களா தான் இருப்பீங்க. கிருபை பெற்றவங்களே நீங்க வாழ்க அப்படின்னு சொல்லி இந்த ப்ரோக்ராமை பார்த்து கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஒருவேளை அந்த புதிய வருஷத்துக்குள்ள நீங்க நுழைஞ்சிருக்கிறீங்கல்ல, இது எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா? எத்தனையோ பேர் 2023 ஆண்டுல இருந்தவங்க 2024 ஆண்டுக்குள்ள பிரவேசிக்கல. வியாதியில மரிச்சாங்க, ஆக்சிடென்ட்ல மரிச்சு போனாங்க. எவ்வளவோ பாடுகள் போராட்டங்கள் வந்து இந்த உலகத்துல அவங்க இல்லை. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு கிருபையா இந்த புதிய வருஷத்துக்குள்ள நீங்க நுழையிறதுக்கான ஒரு ஸ்லாக்கியத்தை தந்திருக்கிறாங்க. இது எதனால? ஒருவேளை நம்மளாம் ரொம்ப நல்லவங்க, அதனாலதான் நம்ம உயிரோட இருக்கிறோம். நம்ம பாவமே செய்யாதவங்க, அதனாலதான் இந்த புது வருஷத்துக்குள்ள பிரவேசித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. தேவன் உங்க மீது பாராட்டின தயவு, தேவன் உங்க மீது வைத்திருக்கிற கிருபை, அவருடைய அளவற்ற இரக்கம், இது எல்லாம் உங்க மேல இருந்தது நிமித்தமா தான் இந்த புது வருஷத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தந்திருக்கிறாங்க. உண்மையாவே நீங்க கிருபை பெற்றவங்க தான். தேவ சமூகத்துல நீங்க இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கவங்க ஒவ்வொருவரும் உங்க தோள்ல தட்டி, கிருபை பெற்றவளே நீ வாழ்க அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே பாராட்டி கொள்ளுங்க. அவங்க என்ன பாராட்டல, இவங்க என்ன பாராட்டல அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களை பாராட்டுறாரு. உண்மையாவே அவர் உங்க தோள்ல தட்டி, நீ கிருபை பெற்றவள் மகளே, நீ கிருபை பெற்றவள் அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து அவங்க ஆசீர்வதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவருக்கு நன்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படி தேவன் இந்த நாள்ல உங்களை அன்போடு எதிர்பார்க்கிறார். இந்த அன்னாளை குறித்து நம்ம வேதத்துல நம்ம வாசிக்கிற பகுதி லூக்கா 2ஆம் அதிகாரம் 36வது வசனம், 37வது வசனம், 39வது வசனம். இந்த 3 வசனங்கள்ல தான் இந்த அன்னாளை குறித்து போடப்பட்டிருக்குது. அவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஆசேருடைய கோத்திரத்தாள் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. அடுத்து அவங்க யாருடைய குமாரத்தி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, பானுவேலின் குமாரத்தி அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. இவங்களை குறித்து என்ன போடப்பட்டிருக்குது? ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. அப்ப அவங்க ஒரு தீர்க்கதரிசியா அந்த அன்னாள் இருக்காங்க. ஒரு ப்ராஃபட், என்ன பின்னாடி நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்றவங்க தான் தீர்க்கதரிசி. நம்முடைய லைஃப்லையா இருக்கட்டும், இந்த உலகத்துல நடக்க போற காரியங்களா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத முன்னாடியே சொல்றவங்க தான் தீர்க்கதரிசி.
அப்போ இவங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளாக அவங்க வாழ்க்கை கடந்து வந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அவள் கன்னி பிராயத்திலே விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவங்களுமா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி போடப்படும். அவங்க கன்னி பருவத்துல டீனேஜ்லயே அவங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டு 7 வருஷம் தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, கணவனோடு வாழ்ந்திருக்கிறாங்க. அடுத்து ஃபுல்லா அவங்களோட லைஃப் எல்லாம் எங்க இருந்தது, ஆலயத்திலேயே இருந்தது. சர்ச் தான் லைஃபா இருந்துச்சு. 84 வயது விதவை அப்படின்னு சொல்லி 37ஆம் வசனத்துல பாக்குறோம். அவங்க எப்படி இருந்தாங்க, தேவாலயத்தை விட்டு நீங்கவே இல்லையா, இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை பண்ணி கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள குறித்து போடப்பட்டிருக்குது. பாருங்களேன், 84 வயது விதவை அவங்க தேவ சமூகத்துல ஆலயத்தை விட்டு நீங்காம என்ன செஞ்சிருக்காங்க, அங்கேயே அவங்க லைஃபை ரன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை நமக்கு கூட இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியம் கிடைச்சா ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? சந்தோஷம்தான். ஆனா அவங்க லைஃப்பை பாருங்க, 7 வருஷம்தான் கணவனோட வாழ்ந்திருக்கிறாங்க. 7 வருஷத்துல கணவனை இழந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, இந்த நாட்கள்ல மறுமணம் செய்து வைக்கப்படுற பெண்களை குறித்து நம்ம பார்க்கிறோம், அல்லது அவங்களோட லைஃபே வேற மாதிரி போறதை நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த இளம் வயதுல கணவனை இழந்த பிறகும் தன்னுடைய தாய் வீட்டுக்கு போகாம, தன்னுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை நம்பி போகாம, அவங்க ஒரு தீர்க்கதரிசியா இருந்து அவங்க வாழ்க்கையை தேவாலயத்திலேயே அவங்க கழிச்சிருக்கிறாங்கங்கும் போதுல அது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியமான ஒரு வாழ்க்கை. அந்த அண்ணால் அவங்க வாழ்க்கையில ஆண்டவர் சமூகத்துல அமர்ந்திருக்கிறத இன்பமா அவங்க என்ன செஞ்சாங்க, கருதுனாங்க. அப்ப இவங்களுக்கு முதலாவது நான் வைக்கிற தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, ஆலயத்தை விட்டு நீங்காத அண்ணாளா அவங்க இருந்தாங்க. இன்னைக்கு தேவ சமூகத்துல உங்களுக்கு ஆலயத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இல்லாம இருக்கலாம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க, ஐயோ என் கணவர் என்னை சர்ச்சுக்கெல்லாம் அலோ பண்ண மாட்டாரு, நான் வீட்டில தான் நான் முடங்கி கிடக்கணும், 4 சுவருக்குள்ளதான் இருக்கணும், நான் எப்படி இவங்களை போல நான் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க கேக்குறீங்களா? நீங்க இருக்கிற இடம்தான் ஆலயம், தேவன் தங்கும் இடமா மாறிடும். நீங்க எந்த இடத்துல நீங்க அமர்ந்திருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறீங்களோ அந்த இடத்துக்கு ஆண்டவர் உங்க மத்தியில கடந்து வந்துருவாரு. ஒரு வசனம் சொல்லுது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்துல வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. எந்த ஸ்தானத்திலும், அது உங்களுடைய வீட்டின் மூளையா இருக்கலாம், ஒருவேளை உங்க வீட்டின் கிச்சனா இருக்கலாம், எந்த இடத்துல இருந்து ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என் பக்கத்துல வந்துருங்கப்பா, என் கூட இருங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்க கூப்பிட்டா போதும், அவர் வந்துருவாரு. அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாரு. ஐயோ பெண்ணா இருக்கேனே, நான் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், இந்த நாளை எப்படி தொடங்கணும், என் பிள்ளையை எப்படி வழிநடத்தணும், என் கணவருக்கு நான் என்ன பணிவிட செய்யணும், எங்க வீட்டுல இருக்கிறவங்க அவங்களெல்லாம் நான் எப்படி கவனிக்கணும். குடும்ப பொறுப்பு மட்டும் இல்ல, நான் வேலைக்கு செல்ற ஒரு பெண்மணியா இருக்கிறேனே, நான் எப்படி என் வேலையை நான் செய்வேன், நான் ஒர்க் பண்ற ஸ்பாட்ல எனக்கு ஞானம் இல்லைன்னா அந்த காரியத்தை நான் செய்ய முடியாதே, எனக்கு கொடுக்குற பணியை நான் நிறைவேற்ற முடியாதே அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க தேவ சமூகத்துல நீங்க அமர்ந்திருந்தா போதும். ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாள் உங்க நாளை துவங்கும் பொழுது, ஆண்டவரே நீங்க எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா, நீங்க எனக்கு ஞானத்தை தாங்கப்பா. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளும் தன்னுடைய கைகளினாலே அதை இடித்து போடுகிறாள் என்று சொல்லி நீதிமொழிகள்ல சொல்லப்பட்டிருக்குது. ஒருவேளை நீங்க புத்தியுள்ள ஸ்திரீயா, உங்க குடும்பத்தை கட்டுகிற ஒரு பெண்மணியா நீங்க இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நீங்க யோசித்து பாருங்களேன். இந்த புத்தியும் ஞானமும் எங்க இருந்து கிடைக்கும்? தேவ சமூகத்துல அமர்ந்திருந்தா மட்டும்தான் கிடைக்கும். தேவ பாதத்தை பிடித்து கொள்ளுங்க, காலையில எழும்புங்க, அதிகாலையில தேவ சமூகத்துல காத்துருங்க, 5 மணிக்கே தேவ சமூகத்துக்கு போங்க. ஆண்டவரே இன்னைக்குரிய காரியங்களெல்லாம் நான் செய்யணும், எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு கற்றுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஜெபத்துல நீங்க காத்துருங்க. ஆண்டவர் உங்களுக்கு கற்று தருவார். எதை எப்படி செய்யணும், யார்கிட்ட என்ன பேசணும், எதை செய்யக்கூடாது, எதை செய்யணும், என்னெல்லாம் நீங்க செய்யணும், உங்க பிள்ளைகிட்ட எப்படி பேசணும், உங்க கணவர்கிட்ட எப்படி பேசணும், நீங்க வேலைக்கு போற இடத்துல உங்க பாஸ்கிட்ட எப்படி பேசணும், எல்லாவற்றையும் தேவன் கற்றுக் கொடுப்பார். அவர் கற்றுக் கொடுக்கும் தேவன், அவர் உங்களோடு பேசுகிற தேவன். ஒருவேளை ஆலயத்துக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை நீங்க இருந்தீங்கன்னா, நீங்க இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு ஒரு பெட்ஷீட்டையோ ஒரு பாயோ விரிச்சுக்கோங்க. ஆண்டவரே நான் இங்கே முழங்கால் படிடுறேன், நீங்கள் என் பக்கத்தில் இந்த சேர்ல உட்காந்துருங்க
அப்படின்னு சொல்லி பாதத்தில் அமர்ந்திருக்கிறத போல உங்க இருதயத்துல நினைத்து உங்க கவலைகள் எல்லாம் அவர் மேல நீங்க கொட்டி விடுங்களேன். தேவ சமூகத்துல எல்லாவற்றையும் ஊற்றி விடுங்களேன். அண்ணால அப்படிதான் ஊற்றி விட்டாங்க. அவங்களுடைய கவலைகள், அவங்களுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்துல ஊற்றி விட்டாங்க. அடுத்து அவங்களுடைய முகம் துக்க முகமா இருக்கல. நீங்க ஜெபிச்சு விட்டு அதிகாலை ஜபத்தை நீங்க செய்து விட்டு நீங்க அன்னைக்கு நாளை துவங்குங்களேன். தேவன் நிச்சயமாகவே அந்த நாள்ல உங்களை வழிநடத்துறத, அவர் உங்க கூட இருந்து அவர் உங்களை செயல்படுத்துகிறத, அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை கொண்டு அவர் எல்லா காரியங்களும் டீச் பண்ணி உங்களை கைட் பண்றத நீங்க ஃபீல் பண்ண முடியும். ஆலயத்தை விட்டு நீங்காத அன்னாள் இன்னைக்கு நீங்க தேவ சமூகத்தை விட்டு நீங்காத ஒரு பெண்மணியா நீங்க வாழும்படி உங்களை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எப்பெல்லாம் சமயம் கிடைக்குதோ அப்பெல்லாம் தேவ சமூகத்துக்கு போங்க. உங்க வலது பக்கத்துல ஆண்டவர் இருக்கிறாரு. அவரோடு நீங்க உறவாடி கொண்டே போங்க. உங்க பக்கத்துல ஒருத்தர் இருக்காரு, உங்க ஃப்ரெண்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட பேசாம உம்முன்னு மூஞ்ச வச்சுட்டு நீங்க நடந்து போவீங்களா? உங்க கணவரோட நீங்க டிராவல் பண்றீங்க, கார்லயோ பஸ்லயோ ட்ரெயின்லயோ, ஒரு பக்கத்து சீட்ல தான் உட்கார்ந்துருக்கிறாரு. ஆனா ஒரு வார்த்தை கூட நீங்க பேசாம மணிக்கணக்கா நீங்க டிராவல் பண்ணுவீங்களா? ஏதோ பேசுவோம்ல, ஏதாவது கேட்போம்ல. அதே போலதான் ஏசப்பா உங்க பக்கத்துல வலது பக்கத்துல இருக்கிறாங்க. வலது பக்கத்துல இருக்கிற ஆண்டவர்கிட்ட அவரை நீங்க கண்டுக்கிடாம நீங்க நேரம் எதையோ யோசித்து எதையோ புலம்பிக்கிட்டு உங்க வாழ்க்கையில சோகத்தோடு நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாவே ஆண்டவர் உங்களை குறித்து கவலைப்படுவாரு. ஏமா நீ இப்படி கவலைப்படுற, ஏமா நீ புலம்புற அப்படிம்பாரு. நான் தான் இருக்கேன்ல, என்னை பயன்படுத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. ஒரு தோட்டத்துல 2 குருவி இருந்தது. ஒன்று சிட்டுக்குருவி, ஒன்று அடைக்கலான் குருவி. அப்போ அந்த சிட்டுக்குருவி அடைக்கலான் குருவிட்ட சொன்னிச்சு, ஏன் தெரியுமா இந்த பெண்கள்லாம் எப்போ பார்த்தாலும் காலையில் எழும்பின உடனே உம்முனா மூஞ்சியா அழுதுகிட்டே துவங்குறாங்க அந்த நாளை தெரியுமா? நமக்கெல்லாம் கவலைப்படுறதுக்கு நமக்கு ஒரு பரமபிதா இருக்கிறாங்க, நமக்கு தெரியுது. ஆனால் இந்த பெண்களுக்கு என்ன செய்யலை, தெரியல. அதனால தான் அவங்க அந்த நாளை துவங்கும் போதுலேயே ஐயோ அந்த கடன்காரங்களுக்கு என்ன பதில் சொல்ல, ஐயோ இந்த காரியத்தில் என்ன செய்ய, இதை எப்படி சால்வ் பண்ண, இந்த காரியத்தில் எனக்கு என்ன செய்யனே தெரியல அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே எந்திக்கிறாங்க. அந்த நாள் முழுசும் அவங்க புலம்பியே தங்க நேரத்தை வீணாக்குறாங்க அப்படின்னு சொல்லி சிட்டுக்குருவி அடைக்கலான் குருவிட்ட பேசுனுச்சான். ஒருவேளை இந்த வார்த்தையை இந்த கதையை கேட்டுட்டு இருக்கிற நீங்களும் இப்படிதான் இருக்கீங்களோ? கவலைப்படாதீங்க, நமக்காக கவலைப்படுறதுக்கு ஒரு பரமபிதா இருக்கிறாரு. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்துடனே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆண்டவருக்கு நீங்க தெரியப்படுத்தினா போதும். ஆலயத்தை விட்டு நீங்காத அண்ணா என்ன பேசிட்டு இருப்பாங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரை பிரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட தான் ஷேர் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்குன்னு வேற யாரும் இருக்காங்களா? அவங்களுக்கு தான் ஒருத்தர் இல்லையே, அவங்க தான் விதவையே, பிள்ளை இல்லை, புருஷன் இல்லை, அவங்கள சுற்றிலும் யாரும் இல்லை. அவங்க மனசில் இருக்கிறது எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு உங்கள் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் யார்கிட்ட சொல்ல போகிறீங்க? ஆண்டவர்கிட்ட சொல்ல போகிறீங்க. ஆண்டவர்கிட்ட நீங்கள் சொல்ல பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாரோடையும் நம்ம போராட தேவையில்லை, சண்டை போட தேவையில்லை. ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவாரு, அவர் நேர்த்தியாக நடத்துவார். நீங்கள் குழம்ப தேவையில்லை, புலம்ப தேவையில்லை, உங்கள் மனசில் எதையும் யோசிக்கவே தேவையில்லை. அப்போ ஆலயத்தை விட்டு நீங்காத அண்ணால போல நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்தை விட்டு நீங்காத ஒரு பெண்மணியாக வாழணும்னு சொல்லி இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. 2வது எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஆராதனை செய்கிற அண்ணாலா இருந்தாங்க. அவங்கள குறித்து நம்ம பார்க்கும் பொழுது இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குல்ல. பாருங்களேன், இரவும் பகலும் உபவாசிக்கிறாங்களாம். நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு நேரம் ஃபாஸ்ட் பண்ணணும், அதுவும் வாரத்தில் ஒரு நேரம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் நிறையா பெண்கள் செவ்வாய்க்கிழமை ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க இருக்கலாம், வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க இருக்கலாம். ஆனால் ஃபாஸ்டிங்கே இல்லாமல் இருக்கிறவங்களும் ஆண்டவரை தேடுறவங்க இருக்கிறீங்களா?
இந்த பெண்மணி 84 வயசு, 84 வயசுலையும் அவங்க இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி அப்படின்னு சொல்லி போடப்படுது. ஃபாஸ்டிங் இருந்து அவங்க நினைச்சுறாங்க, ஜெபிக்கிறாங்க. எதுக்காக அவங்க ஜெபிச்சிருப்பாங்க? இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு மீட்பை கொண்டு வருவதற்கு மேசியா ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறாரே, அது நிறைவேறணும். இஸ்ரவேலின் மீட்புண்டாக காத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள குறித்து போடப்பட்டது. அப்ப அந்த மக்களுடைய மீட்புக்காக, யூத மக்களின் ரட்சிப்பிற்காக, ஆண்டவரை அறியாத ஜனங்கள் எப்படி ஆயிலும் ஆண்டவரை அறிந்து கொள்ளணுங்கிறதுக்காக அவங்க உபவாசித்து ஜெபிக்கிறவங்களா, ஆண்டவரை ஆராதிக்கிறவங்களா அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்ம எப்படிலாம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம் யோசித்து பாருங்க. ஆலயத்துக்கு போனா மட்டும்தான் ஒர்ஷிப்பா? இல்ல, நீங்க டெய்லி ப்ரேயர் பண்ணும் பொழுதே ஆண்டவரை பிரைஸ் பண்ணி தான் நீங்க ப்ரேயரே ஸ்டார்ட் பண்ணணும். ஆண்டவரை பிரைஸ் பண்ணணும். நம்ம போன உடனே என்ன செய்வோம்? ஜெபம் அப்படின்னு சொன்னா உங்க கவலைகள், உங்க பிரச்சனைகள் எல்லாத்தையும் வரிசையா ஒரு சூப்பர் மார்க்கெட் போனோன்னா என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு வீட்டில் உட்காந்து எழுதிட்டு போவோம். அந்த லிஸ்ட்டை வந்து கடையில் கொடுத்து அவங்க ஜாமானை போட்டு தருவாங்க, அல்லது நம்ம போய் வரிசையாக எல்லா ஜாமானையும் எடுத்துட்டு வந்து பில் போடுவோம். அது போல தேவ சமூகத்துக்கு போகக்கூடாது. தேவ சமூகத்துக்கு போனாலே என்னுடைய பெட்டிஷனை இறக்கி வைக்கிற இடம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படி இல்லை. உங்கள் பிரச்சனையெல்லாம் சொல்லுங்கள், உங்கள் பாரத்தெல்லாம் சொல்லுங்கள், எல்லாம் ஓகே தான். ஆனால் ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரேயரில் என்ன இருக்கணும் தெரியுமா? ஆண்டவரை ப்ரைஸ் பண்ணணும், துதிக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறாரு. உலக பிரகாரமான ஒருத்தவங்களையே நம்ம பாராட்டி பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு உச்சி குளிர்ந்து போயிடும். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை உடனே தந்துடுவாங்க. சே எப்பா நீ ரொம்ப அழகா இந்த காரியத்தை செஞ்சு கொடுத்தீங்க, எனக்கு உதவி செஞ்சீங்க, தேங்க்ஸ்ப்பா, நீங்கள் நல்லா பாட்டு பாடினீங்க, சூப்பர் அப்படின்னு சொன்னோம்னா வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. சாதாரண உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனையே புகழ்ந்து பேசுனா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் உலகத்தை அண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவன், அவருடைய வார்த்தையினாலே எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன், அவருக்கு வல்லமை இருக்குது. அப்படி வல்லமை உள்ள தேவனை நம்ம ஆராதிக்கும் பொழுது அவர் அந்த ஆராதனையில பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். துதிகளில் பிரியப்படுகிற தேவன். நம்முடைய தூதர்கள் துதிக்கிற துதியை காட்டிலோ நம்ம பெண்களாகிய நீங்க தேவ சமூகத்துல அமர்ந்திருந்து ஆண்டவரை நீங்க பிரைஸ் பண்ணும் பொழுது, அவருடைய நாமத்தை சொல்லி அவரை துதிக்கும் பொழுது, ஆண்டவரே நீ சர்வ வல்லவர், ஆண்டவரே நீர் மாறாதவர், நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நீர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீர். உம்மாலே செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. நீர் வல்லமையுள்ள தேவன், மகிமையான தேவன், நீ நித்திய பிதா அப்படின்னு சொல்லி, ஆண்டவரே நீர் யெகோவா ஈரே, எல்லாம் கர்த்தருடைய பர்வதத்துல பார்த்து கொள்ளப்படும் என்று சொன்னீரே, நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பிரைஸ் பண்ணி ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பெட்டிஷனை வைக்கிறதுக்கு முன்னாடியே தேவ சமூகத்துல இருந்து கட்டளை வெளிப்பற்றும். எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? அந்த 84 வயது விதவை ஆண்டவரை ஆராதித்து கொண்டே இருந்தாங்க. இடைவிடாமல் ஆராதிச்சிருக்கிறாங்க, இரவும் பகலும் ஆராதிச்சிருக்கிறாங்க, உபவாசித்து ஆராதிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்மளை ஃபாஸ்டிங் இருக்க சொன்னால் எனக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது, எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது, நான் மாத்திரை போடணும், என்னால் சாப்பிடாம இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறோம்ல. ஆனால் ஆண்டவரை துதித்து கொண்டே இருந்து தேவ சமூகத்தில் அமர்ந்து கொண்டே இருக்கிறவங்களுக்கு பிபியும் வராது, சுகரும் வராது, எந்த பிரச்சனையும் வராது. ஏன்? நம்ம ஆண்டவர் இருக்கார்ல, நமக்கு எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிடுவார்ல அப்படின்னு சொல்லி நமக்கு நம்பிக்கை எல்லாம் அவர் மேலே வந்துடும். அப்போ நம்ம எதுக்கு ஏதாவது ஒன்றுக்கு கவலைப்பட்டாதான் பிபி வரும், ஏதாவது ஒன்றுக்கு டென்ஷன் ஆனாதான் ப்ரெஷர் வரும். நம்ம தான் டென்ஷனே ஆக தேவையில்லையே, நம்ம தான் கவலையப்பட தேவையில்லையே, நமக்காக கவலைப்படுறதுக்கு நமக்கு தான் ஒரு பரமபிதா இருக்கிறார்ல. அப்போ அப்பேற்பட்ட தேவன சமூகத்தில் நம்ம எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது தேவன் நம்ம இடத்துக்கு கடந்து வருவார். ஆலயத்துக்கு போய் ஆராதனை செய்யணும்னு இல்லை, நீங்க இருக்கிற இடம்தான் ஆலயம், உங்க இருதயம் தான் தேவன் தங்கி இருக்கும் ஆலயம். உங்க ஆலயத்தை நீங்க கெடுத்து போடாதீங்கன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்ப நீங்க இருக்கிற இடத்த ஆலயமா நினைச்சு, ஆலயத்துக்கு போக முடியாத பெண்கள், கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிற பெண்கள், நீங்க தேவ சமூகத்துல
ஆராதித்து கொண்டே இருங்க. நீங்க ஆராதிக்கும் பொழுது நீங்க ஆராதிக்கிற அந்த இடத்துக்கு தேவனே இறங்கி வருவாராம். எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்களேன். தேவனை ஆராதிப்பவர்கள் தேவனையே அந்த இடத்திற்கு கொண்டு வருவார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியம் சொல்லுது. யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஆண்டவரை ஆராதிச்சீங்கன்னு சொன்னா ஆண்டவரே உங்க பக்கத்துல வந்துருவாரு. அவர் சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும். இது எவ்வளோ பெரிய பாக்கியம். அப்ப நீங்க ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது அவருடைய பிரசன்ஸ் உங்களை சூழ்ந்து இருக்கும். தூதர்களோடு இறங்கி உங்க பக்கத்துல வந்துருவாரு. தேவனையே உங்க இடத்துக்கு நீங்க கொண்டு வரீங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமான ஒரு காரியம். அப்ப ஆராதனை வீராங்கனையா அந்த அண்ணால் மட்டுமல்ல, நீங்களும் மாறணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. பெண்களாகிய நீங்கள் ஆண்டவரை துதித்து கொண்டே இருங்க. கர்த்தரை நான் எக்காலத்தும் துதிப்பேன், அவர் துதி எப்போதும் என் நாவில் இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்றாரு. அப்ப ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கலாம். துவைக்கும் போது துதிங்க, பாத்ரூமை கழுவிடும் போது துதிங்க, பாத்திரங்களை கழுவும் பொழுது ஆண்டவரை பிரைஸ் பண்ணுங்க. எல்லா சூழ்நிலையிலையும் எல்லாவற்றிலும் வீடு பெருக்கும் போதுல எப்பெல்லாம் நீங்க மைண்ட்ல ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்பெல்லாம் ஆண்டவரோட பேசிக்கொண்டே உங்க ஒர்க்கை செஞ்சுக்கிட்டே இருங்களேன். நீங்க வேலை செஞ்ச டயர்ட்னஸே உங்களுக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா ஆண்டவரை நீங்க பிரைஸ் பண்றீங்கல்ல. ஆண்டவர் உங்களை பலன் தருவார். ஆண்டவர் உங்களுக்கு தம்முடைய கிருபையை விளங்க பண்ணுவார். மூன்றாவது, அந்த அண்ணால் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியம் என்ன தெரியுமா? அறிவித்த அண்ணாலா இருந்தாங்க. ஆண்டவரை குறித்து அறிவித்தாங்க. 38வது வசனத்துல பார்க்கிறோம். அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. அங்க வந்தவங்க எல்லாருக்கும் ஆண்டவரை குறித்து பேசுறாங்க. கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள் அப்படின்னு சொல்லி போடணும். அப்ப அந்த அண்ணால் ஆண்டவரை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறாங்களாம், அறிவித்து கொண்டே இருக்கிறாங்களாம். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஆண்டவரை பிரைஸ் பண்ணணும், ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேட்டோம். இதெல்லாம் நம்ம செஞ்சிருவோம். ஆனா அறிவிப்போமா அப்படின்னு சொன்னா கொஞ்சம் பயமா இருக்கு. எப்படி செய்யணும்னு தெரியாது, என்ன செய்யணும்னு தெரியாது அப்படிங்கிறீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க உங்க வாழ்க்கையில டேஸ்ட் பண்ணதை, ஆண்டவரை பத்தி நீங்க ருசி பார்த்ததை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும், அறிவிக்கணும். இந்த அண்ணால் அப்படிதான் என்ன செஞ்சாங்க? அறிவிக்கிற அண்ணாலா இருந்தாங்க. ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை உங்க வாழ்க்கையில செஞ்சிருக்கிறாங்கல்ல. இந்த வயது வரையும் உங்களுக்கு 23 வயதோ 30 வயதோ 40 வயதோ அல்லது அபோவ் 60 இருக்கலாம், அபோவ் 70 இருக்கலாம், எந்த ஏஜ் குரூப்ல நீங்க இருந்தாலும் சரி. ஆனா அந்த அறிவித்த அண்ணாளுடைய வயது 84. இன்னைக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல ஹெல்த்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருல. உங்க வீட்டுக்கு வர்றவங்க எத்தனை பேர்? காய்கறிக்காரங்க வராங்க, பேப்பர் போடுறவங்க வராங்க, அயன் பண்ணி கொடுக்குறவங்க வந்து ட்ரெஸ் அயன் பண்ணி கொடுக்குறாங்க, பால் போடுறவங்க வராங்க. எல்லாத்தையும் நம்ம பார்க்காமையா இருக்கிறோம். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் யார் ஆண்டவரோட அன்பை பத்தி சொல்லுவா? யார் ஆண்டவரை பத்தி சொல்லுவா? நீங்க தானே சொல்ல முடியும். உங்களை தேடி தானே ஆண்டவர் அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. உங்க வீட்டுக்கு வர்றவங்க பிச்சைக்காரங்களா இருக்கட்டும், யார் வந்தாலும் சரி, ஆண்டோட அன்பை பத்தி நீங்க சொல்ல மறந்துடாதீங்க. நான் வீட்டுக்குள்ள முடங்கிக்கிட்டு இருக்கேன், எனக்கே 1008 பிரச்சனை இருக்கு, என்ன போய் நீங்க அறிவிக்க சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? இல்லை இல்லை, ஆண்டவர் உங்க ஒவ்வொருத்தருக்கும் உயிரை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நீங்க யாரையாவது ஆண்டவருக்குள்ள நடத்தணும். இன்னைக்கு உங்க மேல ஆண்டவர் ஒரு பர்பஸ் வச்சிருப்பாரு, அதை நீங்க நிறைவேற்றணும்ல. இன்னைக்கு ஒரு நாள் உங்க ஆயுசு நாட்களை ஒரு நாளை கூட்டி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொன்னா இது நீங்க ஆண்டவருக்காக செயல்படுவீங்கிறக்காக தான் கொடுத்துருக்கிறாரு. அந்த காரியத்தை நீங்க செய்றீங்களா? அந்த அறிவித்த அண்ணால போல ஆண்டவருக்காக மற்றவங்களுக்கு ஆண்டவரை பத்தி அறிவிக்கிற அண்ணாலா நீங்க மாறணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. ஆண்டவருடைய அன்பை மற்றவங்களுக்கு நம்ம எப்படி பிரதிபலிக்கிறோம்? உங்க வார்த்தையினால, உங்களுடைய வாழ்க்கையினால, உங்க நடக்கையினால, உங்க செய்கையினால மற்றவங்களுக்கு அறிவிக்கிறவங்களா நீங்க மாறினீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாவே உங்க வாழ்க்கையின் மூலமாக, உங்களுடைய குடும்பத்தின் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அதுதான் தேவன் உங்க மேல வைத்திருக்கிற ஒரு பெரிய பிளான்.
நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவர் சமூகத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. தேவ கிருபை, தேவ சமாதானம், தேவ பாதுகாப்பு உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த வேளையில் என்னோடு சேர்ந்து ஜெபத்தில் நீங்கள் பங்கு பெறுங்க. நீங்கள் மனதில் என்ன பிரச்சனையோடு நீங்கள் தேவ சமூகத்தில் தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிடுறீங்களோ அந்த காரியத்தில் தேவன் நிச்சயமாகவே உங்களுக்கு விடுதலையை கொடுத்து உங்களை வழிநடத்துவதற்கு அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஜெபிப்போமா? ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் கொடுத்த இந்த அருமையான இந்த நல்ல நேரத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். பெண்களுக்கென்று விசேஷமாக போடப்படுகிற இந்த ப்ரோக்ராமை உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அநேக பெண்கள் தொடப்பட கத்த நீங்கள் உதவிச்சிங்க ஏசப்பா. அவங்க ஒவ்வொரு நாளும் அவங்க வாழ வேண்டிய வாழ்க்கை என்ன, அவங்க செய்ய வேண்டியது என்ன, அவங்க நடக்க வேண்டியது என்னங்கிறத அவங்க அறிந்து செயல்பட கத்த நீங்கள் உதவிச்சிங்க ஏசப்பா. ஆண்டவரே, அவங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உண்மை சார்ந்து கொள்ளட்டும் அப்பா. அவங்க ஜெபித்து அவங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, சுதந்திரித்து கொள்ள உதவிச்சிங்க. இந்த வேளையிலையும் யாரெல்லாம் கண்ணீரோடு அவங்களோட பிரச்சனைகளை நினைத்து கவலையோடு பாரத்தோடு தேவ சமூகத்தில் இந்த வேளையில் ஜெபிக்கிறாங்களோ அவங்க எல்லாருடைய ஜெபங்களுக்கும் நீர் பதில் கொடுப்பீராங்க. ஆண்டவரே, இந்த 4 சுவருக்குள்ள நான் முடங்கி இருக்கிறேனே, என்னை கொண்டு நான் என்ன செய்ய முடியும்? என் வாழ்க்கையை மாய்த்து கொள்ள வேண்டியதுதான். இந்த பிரச்சனையை எப்படி சமாளிப்பது, என்னோட குடும்பத்தை எப்படி நடத்துவது என்று சொல்லி தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெண்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே நீங்கள் வழிகாட்டியா நீங்கள் இருந்துருங்க சுவாமி. அவங்க உண்மையே உறுதியாய் பிடித்து கொள்ளட்டும் சுவாமி. அவனுடைய இருதயத்தின் வாஞ்சைகள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் நிறைவேற்றுங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதியை நீக்குங்க ஆண்டவரே, உன்னிலிருந்து உன் வியாதியை நீக்குவேன் என்று சொன்னீரே அப்பா. அந்த புதிய வருடம் உங்களுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக, அவங்க எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்கிற ஒரு ஆண்டாக அமையட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு பெண்களையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து உடைய கிருபை, உடைய சமாதானம், உடைய பாதுகாப்பு, தேவ தயவு எங்க குடும்பங்களுக்குள்ளாக உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். என்ன இல்லத்தரசிகளே, உங்கள் எல்லாருக்கும் இந்த தேவ செய்தியும் குறும்படமும் ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சி வாரந்தோறும் சனிக்கிழமை நம்ம ஒளிபரப்பு செய்கிறோம். இதை இப்போ மிஸ் பண்ணவங்க இரவு 8:30 மணிக்கு நம்ம ஆமீன் வில்லேஜ் டிவியில் ஒளிபரப்பாகுன்றதே நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.